ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுசுப்ரியா ஜூட்டுகளை அணிந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நான் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே எங்களுடைய மனதை அதிகமான மனுஷனுடைய மனதை பாதிக்கப்படுகிறதான காரியம் ஏமாற்றம், ஒருவேளை தோல்விகள். எனவே இந்த ஏமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சகித்து கொள்ள முடியாத ஒன்று. எனவே இந்த ஏமாற்றத்திலிருந்து தேவகுலம், அதாவது தேவ பிள்ளைகள் வெளியில் வர வேண்டுமாயிருந்தால் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளை ஏற்படுத்தி நம்மை ஏமாற்றி நம்முடைய மனது நிலையிலே பாதிக்கப்பட வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சோர்வுகளை கொண்டு வருகிறார்கள். அதனாலே நாங்கள் தேவனை திரும்பி பார்க்கிற போது, தேவ சமூகத்தை பார்க்கிற போது இதனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசமான விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். உங்களை ஏமாற்றுகிறவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், உங்களை எதிரான விதைகளை விதைக்கிறவர்கள் மற்றும் கவனித்துக் கொள்ளுங்கள், அதை ஒரு நாள் அவர்கள் அறுவடை செய்வார்கள். நல்லது விதைத்தான் நம்முடைய வாழ்க்கை நல்லது வரும், எங்களுடைய வாழ்க்கையில் தீமைகளை விதைத்தால் தீமைகள் வரும். எனவே என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மோசம் போகாதிருங்கள், ஒருவேளை ஏமாந்து போகாது, எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷனை குறித்து உலகத்தில் உள்ள எல்லா சகல கிரியைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருப்பதை வேதம் நமக்கு கோடிட்டு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு நாளும் என்னுடைய தேவன் ஒரு நாளும் எங்களை பரியாசம் விட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற போது, உங்களுக்கு எதிராக எதை மனுஷர் செய்தாரோ அது அவர் பக்கமாய் திரும்பும் என்பதை நாங்கள் ஆணித்தரமான விசுவாசத்தோடு வாழுகிற போது கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே ஆண்டுடைய விருப்பம், ஆண்டுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி உயர்த்துவது, எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுப்பது. உங்களுடைய எதிராக எத்தனை மனுஷர்கள் எத்தனை விதமான சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும், தீமைகளை கொண்டு வந்தாலும், ஒன்றை நம்புங்க, அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதைத்தான் அறுப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை உங்களை வஞ்சித்து, உங்களை ஏமாற்றி, உங்களை துரோகம் பண்ணி, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி, அல்லது ஊழியத்தில் எதிரான திட்டங்களை போட்டு, அல்லது குடும்பத்தில் எதிரான திட்டங்களை போட்டு எந்த தீமையான காரியங்கள் விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுப்பார்கள். அதுதான் எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, அதனால் திகைத்து போகாதீங்க, அதனால் போராடாதீங்க. ஏன்னால் மனுஷன் எதை விதைத்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பும். என்னை உங்களுடைய வாழ்க்கையில் எதிராக எத்தனை தீமைகளை விதைத்தார்களோ, என் ஊழிய பாதையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என எதிராக எழுந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். எதிராக எழுந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். எதிராக எழுந்த ஊழியக்காட வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். இதில் நான் யாரையும் குற்றச்சாட்ட விரும்பல. ஏனென்றால் அவர்கள் விதைத்ததை அவள் அறுக்கணும். அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அறுவடையாய் மாறும். அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாது. ஏனால் உங்களை என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தன் வாக்குத்தத்தங்களை உண்மையாய் உங்களை ஆசீர்வதி உயர்த்தவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. என்னுடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அதனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி தெரியுமா? நாங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி, மனுஷன் அவன் மேல் சார்ந்திருந்ததனால தான் இந்த ஏமாற்றங்கள், தோல்வியோடு அநேகர் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, உடைய வாழ்க்கையில் நீங்கள் மோசம் போகாதபடி தேவன் ஒரு நாளும் எங்களை தரையில் போட மாட்டேன் நம்பிக்கையோடு இருங்க. மோசம் போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளை தாய் தகப்பன் நம்புகிறார்கள், ஏமாந்து போகிறோம். கணவன் மனைவியை நம்புகிறார், ஏமாந்து போகிறோம். மனைவி கணவன் நம்புகிறார், ஏமாந்து போகிறோம். அது நம்பக்கூடாது என்றல்ல, சொல்ல நீ மோசம் போகாமல் ஏமாந்து போகாதே, படி எச்சரிக்கையாக இருங்க என்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ தோல்வி மனுஷோட வாழ்க்கையில் வந்த காரணங்களை பார்த்திருக்கிறோம். காரணம் மோசம் போனதுனால. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷன் உங்களுக்கு எதிராக எந்த காரியத்தை விதைத்தானோ அதை அவன் வாழ்க்கையில் திரும்பும். தீமை விதைத்தால் தீமை வரும், நன்மை விதைத்தால் நன்மைகள் திரும்பும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான். அதனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக விதைத்த அத்தனை காரியங்களையும், உங்களுக்கு எதிராக எழும்புகிற அத்தனை தீமைகளையும் உங்களுக்கு எதிராக நின்ற மனுஷங்களாக இருப்பார்கள் அல்லாமல் நீங்கள் அல்ல. உங்கள் தொழிலிலே ஒருவேளை நீங்கள் ஏமாந்திருக்கலாம், இல்லை எதிராக நீங்கள் சில நேரம் வாழ்க்கையில் ஏமாந்திருக்கலாம். இந்த மனுஷனை உங்கள் வாழ்க்கையில் அதை தீமையான காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை அதை நிமித்த கவலையோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, துன்பத்தோடு இருக்கலாம். அவர் விதைத்ததை அவர்கள் அறுப்பார்கள். மனுஷன் எதை விதைக்கிறான் அதன் வாழ்க்கையில மாறும். அதுதான் அவருடைய வாழ்க்கையில திரும்பும். துரோகத்தை குறித்து கலங்காதீங்க, துரோகத்தை குறித்து போராடுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எச்சரிக்கையாயிருங்க, மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. தம்மை ஆண்டவர் ஒரு நாளும் தலை வெட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தன்னுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு தேசத்தின் மூலையில உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனையினால, குடும்ப போராட்டத்தினால, குடும்ப சஞ்சலத்தினால, ஒருவேளை தொழிலில் வீழ்ச்சியை கண்டு, ஒருவேளை உங்களை தொழிலில்
ஏமாற்றி இருக்கலாம். அந்த ஏமாற்றம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எதிராக எதை மனுஷன் செய்தாரோ, எந்த வழியில் உங்களை ஏமாற்றினாலும், எந்த வழியில் உங்களுடைய சொத்துக்களை அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்தானோ, எந்த தொழிலில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்களோ அது அவர்கள் பக்கமாய் திரும்பும். காரணம், அவர்கள் விதைத்திட்டார்கள், கர்த்தர் அறுவடையாய் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் உங்கள் வழி ஏதோ ஒரு வழியில் இரட்டத்தனையாய் தருவார். அந்த நம்பிக்கையோடு காத்திடுங்க, சோர்ந்து போகாதீங்க. மனுஷனை நம்புவதை விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. அவரை உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி உயர்த்துவார். வேளை இந்த சத்தத்தை கேட்டு யாராக இருந்தால் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுடைய கிரிகையினால, மனுஷன் விதைத்த தீமையான வார்த்தைகளால நீங்கள் அநேகம் நீங்கள் சோர்ந்து போய் பலனற்று நம்பிக்கை இழந்தலாக இருக்கலாம். நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு தீமை செய்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தீமைகள் திரும்பும். உங்களை ஏமாற்றினவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும். உங்களை உடைத்தவர்கள் வாழ்க்கையில் உடைவுகள் வரும். காரணம், கர்த்தர் எனக்காய் உங்களுக்கு யுத்தம் செய்வார். என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்கள் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் தேவனை நோக்கி என்னோடு பாருங்க. உங்களுக்கு யுத்தம் பண்ணி வெற்றியை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே, மனுஷ வார்த்தையினால் நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே, நான் மோசம் போயிட்டேன் ஆண்டவரே, இனிமேலும் என்னால் முடியலை, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள். அவர் கூட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொன்னீங்கள். ஆண்டவரே, மனுஷன் இதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான் வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்தை இணைந்து கொள்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் தீமைகளை விதைத்தார்களோ, யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் தோல்விகளை கொண்டு வந்தார்களோ, யாரெல்லாம் எதிரான காரியங்களை செய்து பிள்ளையோட வாழ்க்கையை விழுத்தினார்களோ, அவர்களுக்கு நீங்கள் கிரியை செய்ய ஆண்டவர், அவர்களுக்காய் நீங்கள் யுத்தம் செய்து கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைப்பானோ அதைத்தான் அறுப்பாண்டு வார்த்தையின்படி தீமை செய்த மனுஷர்களுக்கு கர்த்தாவே, நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்தது பிள்ளையோட வாழ்க்கையில விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, குடும்பங்கள் மத்தியிலே சந்தோஷத்தை சமாதானத்தை அருள பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை மோசம் போய் ஏமாந்து தோத்து போய் ஆண்டவரே துவண்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க கதை உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் உன்னதமான கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, கலங்காதீங்க, மோசம் போகாதீங்க, எச்சரிக்கையாயிருங்க. உங்களை ஏமாற்றினவர்களுக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புங்கள், பிழைப்பீர்கள். God bless you.